மறுபடியும் ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு புது லென்த் வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். இது என்ன கண்டென்ட்னு சொல்லி தம்ப்நெயில பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஷின்சானோட ஒரு புது ஹாரர் எபிசோட் தான். பேசாம இந்த கண்டென்ட்டுக்கு லாக்டவுன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடலாம் போல. ஏன்னா லாக்டவுன்ல எப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அப்படியே ஜாலியா செம்மையா வியூ போயிட்டு இருந்துச்சு. உடனே 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டா எவன் யூடியூப்ல வீடியோ போடுவான்? என்ன ரீசன் போட்டு ஸ்ட்ரைக் வரும் தெரியுமா? வயலன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்ல என்னடா வயலன்ஸ் பண்ணிட்டேன் ஒண்ணுமே புரியல. இனிமே எல்லாரும் யூடியூப்ல எப்படி திரும்ப வீடியோ போடணும்? ரோட்ல யாரா போயிட்டு இருந்தாங்கன்னா ஓடி போய் காதை பிடிச்சி கடிச்சிட்டு அங்கிள் பிராங்க் ஷோ பண்றேன் அங்க கேமராவை பார்த்து கை காட்டுங்க அப்படின்னு சொன்னாதான் ஒண்ணுமே பண்ண மாட்டான் போல. இந்த சேனல்ல நல்ல நல்ல வியூ போவாது. இதுல இந்த ஸ்ட்ரைக்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்காரிதம் போய் அடியில உட்காந்துக்கும், யாருக்கும் நோட்டிபிகேஷன் கூட அனுப்பாது. எவ்வளவு நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வச்சிருக்கேன்னு தெரியுமாடா உனக்கு? ஆனா இப்படி எதையுமே போட முடியாம என் கைகள்லாம் கட்டி போட்டு நீ என்ன போட்டு கேங் பேங் பண்ற பத்தியா? என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் சாபம் உன்னை சும்மாவே விடாதரா. ரைட்டு, மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து நான் பல மாசத்துக்கு வீடியோவே போட முடியாம கூட போகலாம். ஆனா இப்போ ரீசெண்டாக வந்து ஷின்சான்ல நிறைய ஸ்பெஷல் எபிசோட்ஸ், ஹாரர் எபிசோட்ஸ், அப்புறம் நான் பாஸ்ட்ல போட்ட நிறைய ஷின்சான் ஹாரர் எபிசோட்ஸ், ஆனிமே அப்டேட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கொட்டி கிடக்கு. இது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலகிராம்ல பயோமெட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் பாஸ்ட்ல போட்ட ஷின்சான் ஹாரர் எபிசோட்ஸ் அண்ட் ரீசெண்டாக வந்த எல்லா எபிசோட்ஸையும் கலெக்ட் பண்ணி நான் அதில் டே பை டே அப்லோட் பண்றேன். அண்ட் புதுசா ஏதாவது கிடைச்சாலும், நிறைய எபிசோட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நான் யூடியூப்ல அதில் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அதில் போட்டுறேன். நீங்களும் அதிலே பார்த்துக்கலாம். உங்களுக்கும் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கறதுக்கான ஆக்சஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு பேக்கப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால பயோமெட்ரிக்ஸை டெலிகிராம்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, டைம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. நிறைய மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எபிசோட்ஸ்ல பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்கு. வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம ஷின்சான்ல இருக்க ஒரு புது ஸ்பெஷல் ஹாரர் எபிசோட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எபிசோடு ஸ்டார்ட் ஆகக்குள்ளே கென்சான் அப்படின்னு சொல்ற ஒரு குட்டி பையன் கிரையான்ஸ்ல வந்து ஏதோ டிராயிங் வரைஞ்சிட்டு உட்காந்துருப்பான். அந்த கென்சானோட அம்மா வந்து கென்சான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவனும் அந்த டிராயிங்ல வந்து அவங்களோட ஃபேமிலி போட்டோவை டிரா பண்ணிட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் அந்த போட்டோவை வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இது யாரு, புதுசா ஏதோ ஒரு கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் நிக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கென்சான் கிட்ட அம்மா இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்கதான் கென்சான் வந்து அவங்க ஃபேமிலி போட்டோல பிளாக் கலர்ல ஏதோ ஒரு ஷேடோவை வரைஞ்சு வச்சிருப்பான். அது யாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, இது என்ன புதுசா கேக்குறீங்க? எப்பயுமே அவன் நம்ம கூட தானே இருப்பான். அதுவும் இல்லாம அவன் எப்பயுமே உங்க பின்னாடி தானே நின்னுட்டு இருப்பான். அவனும் நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு ஆள் தான் அப்படின்னு இவன் சொல்லக்குள்ள கென்சானோட அம்மாவும் இவன் என்ன புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கான், ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி அவங்களும் பயத்துல சரி இப்ப அவன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கென்சான் கிட்ட கேட்பாங்க. அந்த கருப்பு கலர்ல இருக்கிறதா ஒரு கெட்ட வைப்ரேஷன் கோஸ்டா இருக்கும். அது இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கென்சான் கிட்ட கேட்கக்குள்ள அவன் இப்ப உங்க பின்னாடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பனா சரி இவன் ஏதோ சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அதுக்குள்ள கென்சான் வந்து ஆனா இப்ப அவன் நம்ம முன்னாடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவங்க உடனே ரொம்ப பயந்துருவாங்க. அந்த அதிர்ச்சியிலே நம்ம கென்சானோட அம்மா அப்படியே உறைஞ்சு நிக்கக்குள்ள அப்படியே ஸ்லோ மோஷன்ல பேக் சைடு வந்தா அது ஒரு டிவில ஓடிட்டு இருக்க ஒரு ஷோவா இருக்கும். அந்த டிவி ஷோவை நம்ம ஷின்சான் தான் ரொம்ப ஆர்வமா உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் மிக்சி குரல் கேட்டுக்கிட்டே ஷின்சான் அப்படின்னு சொல்லி இவனை தேடிக்கிட்டு வருவாங்க. இவன் பார்த்துட்டு இருக்க டிவி ஷோவை பார்த்துட்டு இந்த மாதிரி பயங்கரமான விஷயம் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு இதெல்லாம் பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம தூங்க போறதுக்கு முன்னாடி முதல்ல பாத்ரூமை க்ளீன் பண்ண சொன்னானே பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சானை பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்லி அவனை அனுப்புவாங்க. இவனும் நடந்து போயிட்டு இருப்பான். அங்கதான் வித்தியாசமான ஒரு விஷயமே நடக்குது. ஏன்னா நம்ம ஷின்சானும் பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே கடுப்பா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு வீட்டு வாசல்ல ஏதோ 2 காலை மட்டும் காட்டுவாங்க. அது ரொம்ப அப்படியே பாக்குறதுக்கே லைட்டா தான் ஹாரர் மாதிரி ஃபீல் ஆகும். இவன் போயிட்டு பாத்ரூம் கதவை திறந்தா அங்க கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு மூஞ்சில மட்டும் வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி லெட்டின்ல உட்கார்ற போஸ் கொடுத்துட்டு பாத் டப்ல உட்கார்ந்துருக்கும். அதுதான் ஹாரர் பிளாக் ஷேடோ. இத பாத்ரூம் பேய்னு வச்சுக்கலாம். இவன் அதை பார்த்த உடனே அந்த பாத்ரூம் பேயை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இது என்ன ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கதவு மூடிட்டு வேகமா மிக்ஸி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போன கதவை திறந்தா அங்க கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று உட்கார்ந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவங்க இது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இவன் கிளீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தப்பிக்க பாக்குறான் போல அப்படிங்கிற மாதிரி என்னன்னாலும் சரி நீ அதை கிளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளதான் வாசல் கிட்ட நின்று இருந்த அந்த 2 காலு வேகமா ஓடி போயிட்டு பாத்ரூம்க்கு ஓடி போயிரும். இவனும் என்னடா இது நம்பவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் போய் கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேரா போய் கதவை திறந்து பார்த்தா அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும். நம்ம ஷின்சானும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அது வந்து இந்த மாதிரி என்னால தானே நீ உங்க அம்மாட்ட திட்டு வாங்கின, அதனால உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக பாத்ரூமை நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லும்.
இவனுக்கு ஒரே டவுட்டா இருக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இது வாய்ஸ் மட்டும் பார்க்க ஸ்வீட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள இது அதை பத்தின பர்சனல் டீடைல்ஸ்லாம் எதுவுமே சொல்லாது. நீ போய் விளையாட செஞ்சேன், நான் வந்து பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறேன், நீ ஜாலியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இவனும் சரி கிடைச்சிருச்சு அடிமை அப்படிங்கிற மாதிரி வேகமா ஓடி போயிடுவான். ஆனா என்னதான் இருந்தாலும் இவன் மனசை கஷ்டப்பட்டு சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஒரு பிரஷ் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இதை எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க, அதான் நான் கிளீன் பண்றேனே அப்படின்னு சொல்லி இந்த பாத்ரூம் பேயும் சொல்லும். அதுக்கு அவன் வந்து என்னதான் இருந்தாலும் இந்த வேலையை வந்து எங்க அம்மா என்னதான் செய்ய சொல்லியிருக்காங்க, நான் செய்யலனா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவனும் அது கூட பேசிக்கிட்டே இருப்பான். அப்பதான் அந்த பாத்ரூம் பேயும் இவங்கிட்ட ஒன்று கேட்கும். இப்படி புதுசா யாராவது வந்திருந்தாலே யாரா இருந்தாலும் பயப்பட தானே செய்வாங்க, உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை கேட்கக்குள்ள இவன் அப்பதான் சொல்லுவான், இல்ல எனக்கு இந்த 5 வயசுலயே எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உன்ன மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா எங்க அம்மா இந்த மாதிரி உன்னை பார்த்தாங்கன்னா திடீர்னு சர்ப்ரைஸ் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏஞ்சு போவோம். அப்பதான் மிக்சியும் வருவாங்க. இது திடீர்னு பார்த்தா அதோட மேஜிக்கல் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணிரும். என்ன ஆகுனா அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இது கையை தூக்கி காமிச்சவனே அதுல இருந்து ரெயின்போ மாதிரி ஏதோ பவர்ஸ்லாம் வந்து அவங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிரும். இப்பதான் டார்க் சைடுக்கே போறாங்க. ஏன்னா அந்த ரூமே அப்படியே இருட்டாயிட்டு ஒரு மாதிரி ஹாரர் சீக்வன்ஸ்ல காட்டிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஷின்சான் வந்து அம்மா இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா, இந்த பர்சன் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் மிக்சி என்ன நீ புதுசா கேட்கிற, இவங்களும் வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தானே, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஷின்சானுக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன புதுசா சொல்றீங்க, இது யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்குள்ள அதெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி எனிவே கிளீன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்ல வேலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். நம்மளாம் ஒரே குடும்பம் கிடையாது, இது யாருன்னே தெரியலையே, திடீர்னியா நம்மளாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்லி இந்த பாத்ரூம் பேயும் சொல்றாங்க, ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஷாக்காய் நின்றுட்டு இருப்பான். அந்த பாத்ரூம் பேயும் திடீர்னு ஷின்சான் நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு கேட்கும். இவனும் பயத்துல இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாடிக்கு போயிடுவான். அப்பதான் திடீர்னு அந்த இடத்துல ஒரு 2 கால் தெரியும். அந்த வீட்டுக்குள்ள ஓடியாந்ததுல அந்த காலுக்கும் அந்த கருப்புக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. அது ரொம்ப அப்படியே பிளண்டியா காட்டிட்டு இருப்பாங்க. இவனும் நேரா போயிட்டு அவங்க வீட்டுல அந்த டேபிள்ல உட்காந்துட்டே யோசிச்சுட்டு இருப்பான், இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மிக்சி வந்து இந்த மாதிரி சமைக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு போயிருப்பாங்க. இந்த பாத்ரூம் பேய் வந்து நேரா ஹீமாவரிட்ட போயிட்டு இதோட மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஹீமாவரியை கண்ட்ரோல் பண்ணிரும். இவனுக்கு ஒரே டவுட்டா இருக்கும், ஹீமாவரி யார் கூடயுமே இப்படி நடந்துக்க மாட்டாலே, இதென்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கக்குள்ளதான் ஹாரி ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. நம்ம ஷின்சானும் ஹாரி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருப்பான். அப்பதான் இந்த பேய் வந்து அவரோட பேக்கை வாங்கி வச்சிட்டு இருக்கோம். இவனுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, நம்ம மேல யாருக்குமே எந்த அட்டென்ஷனும் வர மாட்டேங்குது, நம்ம இடத்த இது ரீப்ளேஸ் பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருப்பான். உடனே ஹாரி கிட்ட பார்த்து அம்மா இது யாரு முதல்ல, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள ஹாரி வந்து என்ன புதுசா பேசிட்டு இருக்க, இவங்களுமே நம்ம ஃபேமிலியில ஒரு ஆள் தானே, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியும் வந்து அந்த பாத்ரூம் பேய் கூட சேர்ந்துட்டு உள்ள போயிடுவாரு. அடுத்த கட்டமா நம்ம ஷீரோக்கு அது மேல சந்தேகம் வந்து குலைச்சிட்டு இருக்கோம். நம்ம பாத்ரூம் பேய் நேரா போயிட்டு அதையுமே வந்து அந்த சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மாத்திரும். அன்னைக்கு நைட்டே இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஷின்சான் வந்து இருக்கிற கடுப்புல வந்து இது யாருன்னே தெரியல, இது எப்படி எல்லாருமே வந்து நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, இது ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். மிக்சி அண்ட் ஹாரியுமே கூட என்ன உளறிட்டு இருக்க, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள நம்ம ஷின்சான் கத்துறத பார்த்துட்டு பாத்ரூம் பேய் வந்து கோச்சிக்கிட்டு சாப்பாடை பாதிலே வச்சுட்டு போயிடும். இவங்க இன்னமும் கோவத்துல நம்ம ஷின்சான்ட்ட கத்துவாங்க. உடனே விண்டோ கிட்ட அந்த 2 காலையும் காட்டுவாங்க. அப்பதான் ஷின்சான் வந்து இது வந்து நம்ம ஃபேமிலின்னு சொல்றீங்கல்ல, இதோட பேரை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். ஆனா இதோட பேர் என்னன்னு கூட அவங்க 2 பேருக்குமே தெரியாது. இவனும் அவங்க கிட்ட நம்ம ஃபேமிலின்னு சொல்றீங்க, ஆனா அதோட பேரை கூட உங்களுக்கு சொல்ல தெரியல, அதோட பேர் என்னன்னு கூட தெரியல, ஆனா எப்படி நம்ம ஃபேமிலின்னு சொல்றீங்க, அப்பனா அதை நானே செக் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வேகமா ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மாடிக்கு போயிட்டு அவங்களோட ஃபேமிலி பாஸ்ட் போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அங்க திடீர்னு பாத்ரூம் பேயும் வந்துடும். அதை பார்த்து பயந்துகிட்டே இவன் பின்னாடி போயிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, எங்க அப்பா அம்மாவெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இது அவன்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி உன் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன், உன் ஃபேமிலியில ஒரு மெம்பரா நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கையை தூக்கி அதோட மேஜிக்கல் சூப்பர் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவனையும் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும். இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட யாராவது என்ன காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லக்குள்ள அது அப்பதான் ஷாக் ஆயிட்டு, நான் என்ன தப்பு பண்ண, என்கிட்ட இருந்து எதுக்கு தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஏதோ சீரியஸா இவங்கிட்ட ஏதோ சொல்ல வரும். அப்பதான் அந்த பாத்ரூம் பேயும் வந்து நான் இந்த மாதிரி உன்னை ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்.
அந்த காலெல்லாம் அதுக்காக தான் காட்டியிருப்பாங்க. இவன் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ளதான் ஷின்சான் வந்து அவனோட ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமா இருப்பான். இந்த பார்க் இந்த மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு ஃபேமிலியோட அவன் விளையாடக்குள்ள அங்க இருக்கிற அந்த மத்த குட்டி பசங்க லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரீசன்ஸால மத்த குட்டி பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்கள சரியா கேர் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த குட்டி பசங்க எல்லாருமே வந்து லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இவனை பார்த்து தான், இவனோட ஃபேமிலியை பார்த்து தான் அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கும் ஃபேமிலி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒருவேளை டிவியில பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நம்மள தான் சொல்ல வராங்களான்னு சரியா தெரியல. ஆனா இந்த குட்டி பசங்க எல்லாரோட அந்த ஏக்கத்திலையும் அந்த ஆசையில என்ன பண்றதுன்னு தெரியாம உருவாக்குற அந்த ஆற்றல் தான் இப்படி ஒரு உருவமா மாறி வந்துருச்சு அப்படிங்கறது தான் இந்த ஒரு ஹாரரான மேன் அப்படிங்கிற மாதிரி இதை காட்டுவாங்க. அந்த ஹாரர் மேனான பாத்ரூம் பேயும் வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷனே வந்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டி பசங்க மாதிரியும் மாறி காட்டும். நாங்க எல்லாருமே வந்து ஒன்னு நோட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி உன் கூட ஒரு ஃப்ரெண்டாவும் ஃபேமிலியில ஒரு மெம்பராகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இப்படி உனக்கே பிடிக்கல அப்படின்னக்குள்ள நாங்க கண்டிப்பா போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அந்த மத்த பசங்க கிட்டே இருந்து உருவான அந்த எண்ணத்தோட அந்த ஆற்றலான இந்த ஒரு பாத்ரூம் பேய் ஃபைனலா வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள இவன் பரவாயில்ல அப்ப என் கூட இரு, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வான்னு சொல்லி கூப்பிடுவான். இதுவும் வந்து இல்ல நான் ஒரு தடவை போனதுதான், ஆனா திரும்பல என்னால வர முடியாது, ஆனா நீ இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சென்டிமெண்டா பேசிட்டு அதுவும் மறைஞ்சு போயிடும். நம்ம ஷின்சான் அதுக்கப்புறம் வீட்டுக்குலாம் வந்து பார்க்கக்குள்ள எல்லாருமே நார்மலா இருப்பாங்க. அது வந்துட்டு போனதுக்கான எந்த ஒரு அடையாளமும் அங்க இருக்காது. இவனும் போயிட்டு அவங்க அம்மா அப்பா கூட பேசிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போவான். இவனும் அதை நினைச்சு கொஞ்சமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு டே நார்மலா போக ஆரம்பிக்கும். வழக்கம் போல வேன்ல போயிட்டு இருக்கக்குள்ள கசாமாவை பிடிச்சி நோண்டிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோடையும் முடிச்சிருவாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத மறக்காம நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த பாத்ரூம் பேய் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பேய் தான். இத பேய்னு சொல்லிட முடியாது. ஆனா என்னதான் இருந்தாலும் எவ்வளவு ஜெனியூனா இருக்கு பாருங்க. அவனுக்கு பிடிக்கல அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவா கிளம்பி போயிடுச்சு. ஆனா இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் எபிசோட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்களும் பார்க்கணும்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம போயிட்டு பயோமெட்ரிக்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க இந்த எபிசோட அதோட முடிச்சனால நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தேடி கண்டுபிடிச்சி அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.